Hello friends, welcome back to your channel Class Like. இது cooperative exam preparation video. ஸோ இன்னைக்கு ப்ரீவியஸ் இயரோட cooperative credit and banking question paper தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக டெலிகிராமில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது Day 23 கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங் Part 5 question number 41 to 50. Okay, question number 41. In core banking system, all dash will be connected to the central server. அதாவது மைய வங்கியின் அமைப்பில் டேஷ் மத்திய சர்வரில் இணைக்கப்பட்டு செயல்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு கோர் பேங்கிங் சிஸ்டமில் எதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகி சென்ட்ரல் சர்வரில் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகி சென்ட்ரல் சர்வர் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லா பிரான்ச்சஸில் இருக்கிற பேங்க்கும் வந்து சென்ட்ரல் சர்வர் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஒரு கோர் பேங்கிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு கஸ்டமர் வந்து எங்கேருந்து வேணால் அவங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும், ஒரு டிரான்சாக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ எங்கே இருந்தாலும் சரி, எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி. ஸோ அதுதான் வந்து நம்ம கோர் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கோர் பேங்கிங் சிஸ்டம்ல சென்ட்ரல் சர்வர் கூட எதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் த பேங்க், அதாவது வங்கியின் அனைத்து கிளைகளும். ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 42. Cash reserve ratio and statutory liquidity ratio are related to. ஸோ இந்த CRR and SLR வந்து எதுக்கு ரிலேட்டடாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A கேஷ் மேனேஜ்மெண்ட், ஆப்ஷன் B லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட், ஆப்ஷன் C ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஆப்ஷன் D none of this. ஸோ இதில் CRR and SLR வந்து லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட், அதாவது நீர்மநிலை மேலாண்மை கூட தான் வந்து ரிலேட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இருக்கிற கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அண்ட் SLR ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா, அண்ட் அதே மாதிரியே ரெப்போ ரேட்டும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் எவ்வளோ அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெப்போ ரேட் வந்து 6.25%, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து 3.35%. ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 43. பேங்க் ப்ரொவைட்ஸ் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இன், அதாவது டேஷுக்கு வங்கி அதிக பற்று வசதி அளிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A கரண்ட் அக்கௌண்ட், ஆப்ஷன் B SB அக்கௌண்ட், ஆப்ஷன் C ஃபிக்ஸட் டெபாசிட், ஆப்ஷன் D none of this. ஸோ இதில் எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்னன்னா, அதாவது எவ்வளோ பணம் வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து வித்தவுட் ப்ரியர் இன்ஃபர்மேஷன் டு த பேங்க். நம்ம எவ்வளோ பணம் வேணும்னாலும் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்து ஓவர் டிராஃப்ட். ஸோ கொடுத்துருக்குற ஆப்ஷனில் கரண்ட் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஃபைன். நெக்ஸ்ட் question number 44. Succession certificate issued by dash is valid throughout India. அதாவது டேஷால் வழங்கப்படும் வழி உரிமை சான்றிதழ் இந்தியா முழுவதும் செல்லுபடி ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சக்சஷன் சர்டிஃபிகேட்னா ஒன்றும் இல்லை, யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து அவங்களோட வாரிசுக்கு அது கொடுப்போம்ல, அதுதான் வந்து வழி உரிமை சான்றிதழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கிலீஷில் சக்சஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து யார் கொடுக்கறது, இந்தியா முழுக்க வந்து வேலிடாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிவில் கோட் கொடுக்குற எந்த சிவில் கோட் கொடுத்தாலுமே அது வந்து இந்தியா ஃபுல்லாக வேலிடாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி எனி சிவில் கோட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 45. ட்ராயர் இன் கேஸ் ஆஃப் டிமாண்ட் டிராஃப்டர்ஸ், அதாவது கேட்பு வரையோர் எழுதியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் டிமாண்ட் டிராஃப்ட்னா என்ன, அதாவது டிடினா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருமே வந்து டிடி எடுத்துருப்போம், பேங்க்ல ஃபீஸ் பே பண்ணுறதுக்கோ இல்லை எதுக்காவது நம்ம வந்து டிடி எடுத்துருப்போம். அது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் இந்த ரெசிப்டன்ட்க்கு பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மில் ஒரு சின்ன செக்கில் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைண்டாக எல்லாமே கொடுக்கறது தான் வந்து டிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபைன். இந்த ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்டான டிடியில் ட்ராயர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆப்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ட்ராயர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதாவது ட்ராயர், ட்ராயி, பேயி அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் பிரியா வந்து ஒரு சப்ஸ்கிரைபருக்கு வந்து பேமெண்ட் ஏதோ பண்ணணும் அப்படின்னா பிரியா வந்து ட்ராயர். ஸோ யார் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு பே பண்ணுறேன்னா அந்த சப்ஸ்கிரைபர் வந்து பேயி
ஓகேங்களா? ஸோ எது மூலியமாக நான் பே பண்ணுறனோ, அதாவது யாரை வந்து நான் அப்பாயிண்ட் பண்ணுறனோ அவங்க வந்து ட்ராயி. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு பேங்க் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், இது மாதிரி எது மூலியமாக வந்து நான் அவங்களுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறனோ, யாரை வந்து அந்த பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து கொடுக்குறனோ அவங்க வந்து ட்ராயி. ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் பண்ணுறவங்க ட்ராயர், பேமெண்ட் வாங்குறவங்க பேயி, அண்ட் எது மூலியமாக, அதாவது ஹூ இஸ் இனி ப்ராசஸிங் த பேமெண்ட் வந்து ட்ராயி. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிடியோட ட்ராயர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ பர்ச்சேசர், ஆப்ஷன் பி பேயி, ஆப்ஷன் சி இஷ்யூவிங் பேங்க், ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். ஸோ இதில் நமக்கு வந்து பேயினா யாருன்னு தெரியும், இஷ்யூவிங் பேங்க்னா யாருன்னு தெரியும். ஸோ அப்போ பர்ச்சேசர் தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ டிடியோட ட்ராயர் வந்து பர்ச்சேசர். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 46. Urban cooperative banks shall maintain SLR at the rate dash its demand and the time liability. அதாவது நகர கூட்டுறவு வங்கி அதன் டிமாண்ட் அண்ட் லயபிலிட்டியில் சட்டப்பூர்வ நிர்ம நிலை சொத்தை பராமரிக்க வேண்டும். எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24%. பட் இது எனக்கு கிளியராக தெரியலை. ஸோ உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 47. அ டாக்குமெண்ட் இஸ் டிஃபைன்ட் இன், அதாவது டேஷில் ஆவணம் என்பது வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் அப்படின்றது வந்து எதில் நம்ம வந்து சொல்லியிருப்போம், வரையறைப்படுத்தியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், அதாவது இந்திய சாட்சி சட்டம் அப்படின்ற சட்டத்துக்கு கீழே தான் வந்து நம்ம டாக்குமெண்ட்டை வந்து சொல்லியிருப்போம். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து எந்த வருஷம் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அது வந்து 1872. ஓகேங்களா? ஸோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இஸ் 1872. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 48. நான் பர்ஃபார்மிங் அசெட் இஸ் நாட், அதாவது செயல்படாத சொத்தால் ஏற்படாதது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணி தான் சொல்லணும். ஆப்ஷன் ஏ ஜென்ரேட்டிங் லாசஸ், ஆப்ஷன் பி ஜென்ரேட்டிங் இன்கம், ஆப்ஷன் சி ஹை யீல்டிங் லோன்ஸ், ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். ஸோ இதில் வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி, எது கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணாது. ஸோ ஜென்ரேட்டிங் இன்கம், லாபத்தை உருவாக்குதல் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 49. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த டேர்ம் கேஒய்சி, அதாவது கேஒய்சியோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ கேஒய்சியோட விரிவாக்கம் என்னன்னா, நோ யுவர் கஸ்டமர். இது வந்து ஆர்பிஐ வந்து 2002 வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து பிஎம்எல்ஏ கீழே, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் கீழே தான் வந்து வந்திருக்கும். ஓகேவா? ஃபைன். Next and last question. Question number 50. RBI is empowered to conduct dash of the banking company under section 35(1) of the Banking Regulation Act. அதாவது வங்கியில் டேஷ் நடத்துவதற்கு வங்கி நடைமுறை சட்டப்பிரிவு 35(1) படி இந்தியன் ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, செக்ஷன் 35(1) படி ஆர்பிஐக்கு என்ன அதிகாரம் உண்டு, வங்கியில் என்ன செய்கிறதுக்கான அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்ஷன், ஆய்வு செய்கிறதுக்கான அதிகாரம் வந்து உண்டு. ஓகேவா? ஸோ இதுலேருந்து எப்படி வேணாலும் கொஷின் கேட்பாங்க. இதோட கீ பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு அதிகாரம் உண்டு, எந்த செக்ஷனுக்கு அதிகாரம் உண்டு, என்ன செய்கிறதுக்கான அதிகாரம் உண்டு. ஸோ ஆர்பிஐக்கு அதிகாரம் உண்டு, செக்ஷன் 35(1) அதிகாரம் சொல்லியிருப்பாங்க. என்ன செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்ஷன் செய்கிறதுக்கு. இதே மாதிரி பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டோட இயர் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கிற கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து மெயினாக பார்த்துக்கணும். ஓகேவா? ஃபைன். ஸோ இன்னைக்கான 10 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பை.